Hello students, good morning. நம்ம இன்னைக்கு wires and cablesல உள்ள remaining questions பார்க்க போறோம். 19th question. Which method of cable laying is suitable for congested area? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மக்கள் நெருக்கம் அதிகமா உள்ள இடத்துல எந்த வகையான கேபிள் லேயிங் மெத்தட் யூஸ் பண்ணப்படுகிறது? அண்டர் கிரவுண்ட் கேபிள் இருக்குல்ல, அதுல எந்த டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. மக்கள் நெருக்கம் அதிகமா உள்ள ஹைலி பாப்புலேட்டட் சிட்டிஸ், மும்பை, டெல்லி அந்த மாதிரி ஏரியால அண்டர் கிரவுண்ட் கேபிள் லே பண்ணும்போது எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, லேயிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து டக் பைப் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்கல்ல, டக் பைப்ஸ். டிராயிங் த கேபிள்ஸ் இன்டு த டக் பைப்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கன்ஜஸ்டட் ஏரியாஸ். அப்படித்தானே நம்ம படிச்சிருக்கோம். டக் பைப்ஸ்னால் என்ன செய்வாங்கன்னா, பூமிக்கு அடியில் அந்த பைப் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து காங்கிரீட் போட்டுருவாங்க. அது அந்த ரோடெல்லாம் வந்து ஃபிக்ஸடாக காங்கிரீட் சிமெண்ட் ரோடாக இருக்கும். அந்த டக் பைப்புக்குள்ளே வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். அது வழியாக வந்து இபி சப்ளை போயிட்டுருக்கும். அதுதான் வந்து கரெக்டான மெத்தட்ஸ் அந்த கன்ஜஸ்டட் ஏரியாவில். ஏன்னா நிறைய மக்கள் நெருக்கம் அதிகம் இருந்தால் வீடு வந்து பக்கத்தில் இருக்கும். அப்போ ஓவர் ஹெட் லைன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த மாதிரி ஏரியாவில் அண்டர் கிரவுண்ட் கேபிள் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம நேத்தி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்னா, ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் எந்த மாதிரி லேயிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் ரேக்ஸ் இன் ஏர் அந்த கேபிள் லேயிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு படிச்சோம்ல. ரேக்னா அடுக்கடுக்கா பீரோ ஸ்டாண்டு மாதிரி 1 1 2 3 4 5 நிறைய ரேக் இருக்கும். அந்த ரேக்ல வந்து கேபிள்ஸை வந்து லே பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க சப்ஸ்டேஷன்ல, ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ல அப்படின்னு பார்த்துக்குவோம். மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. இதுல நமக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது ரெண்டு கொஸ்டின்ஸ் மட்டும், 2 மெத்தட் மட்டும் தான் கேட்குறாங்க. ஒரு மெத்தட் வந்து டக்ட் பைப் மெத்தட். இது வந்து கன்ஜஸ்டட் ஏரியாவில் மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அண்டர் கிரவுண்ட் கேபிள் லேயிங் மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து ரேக்ஸ் இன் ஏர். அடுக்கடுக்கா ரேக் மாதிரி ஒரு ரூம்ல எல்லாத்தையும் கேபிளை எடுத்துட்டு போயிட்டு மானிட்டர் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன் அந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்தக்கூடியது. அப்போ அண்டர் கிரவுண்ட் கேபிள் மெத்தட்ல 2 மெத்தட். ரேக்ஸ் இன் ஏர் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் அண்ட் சப்ஸ்டேஷன். அதே மாதிரி டக்ட்ஸ் இன் பைப்ஸ் லேயிங் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் கன்ஜஸ்டட் ஏரியா, மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள இடங்கள்ல இது பயன்படுத்தப்படுகிறது. இது ரெண்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா 2 கொஸ்டின்ல ஏதாவது வரும்போது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது 20வது கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு எக்ஸ் இந்த யூஜி கேபிள்ஸ். யூஜி கேபிள்ஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. யூஜி கேபிளோட டயக்ராம் கொடுத்தாச்சு. அதுல எக்ஸ்ன்னு மார்க் பண்ணப்பட்ட பகுதி என்னன்னு கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த 3 கண்டக்டர் தனித்தனியாக இன்சுலேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சுத்திரும் ஒரு இன்சுலேஷன் பண்ணுவாங்கல்ல, லெட் ஷீட் கவரிங் பண்ணுவாங்கல்ல, அதை தான் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒவ்வொரு கண்டக்டரும் தனித்தனியாக இன்சுலேஷன் பண்ணி முடிச்ச உடனே அது அவுட்டர்ல லெட் ஷீட் கவரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பெட்டிங் பண்ணுவாங்க. பெட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா துத்தநாக கம்பி யூஸ் பண்ணி ஒரு லேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்மோரிங் முடிச்ச உடனே சர்விங் அப்படின்னு நம்ம நேற்று படிச்சிருக்கோம். அதனால இப்ப படத்துல அவங்க மார்க் பண்ணியிருக்கிறது, எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிறது வந்து எதை குறிக்குது? லெட் ஷீத், அதுதான் குறிக்குது. ஆப்ஷன் டி. அடுத்து 21வது கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஃபால்ட் ஆஃப் யூஜி கேபிள் ஐடென்டிஃபைட் இன் த சர்க்கியூட். அவங்க ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. 21வது சர்க்கியூட்டுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து வேர்லி லூப் டெஸ்ட். நான் நேத்தி சொல்லும் போதே சொன்னேன், பின்னாடி ஒரு கொஸ்டின் வரப்போகுது, அதனால படத்தை முன்னாடியே கொடுத்தோம் அப்படின்ட்டு. லூப் டெஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அது ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண பயன்படுகிறது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது முர்ரே லூப்பாக இருந்தாலும் வேர்லி லூப்பாக இருந்தாலும் சரி, லூப் டெஸ்ட் அப்படின்னு அவங்க ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு எந்த ஃபால்ட்டை இந்த டெஸ்ட் மூலம் கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டாங்கன்னா கண்ணை முடிக்கிட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ 21வது கொஸ்டினுக்கு பி ஆன்சர். ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டை கண்டறிவதற்காக இந்த லூப் டெஸ்ட் பயன்படுகிறது. அடுத்தது 22வது கொஸ்டின். 22வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? விச் பார்ட் ஆஃப் த அண்டர் கிரவுண்ட் கேபிள் இஸ் ப்ரொடெக்டிங் த மெட்டாலிக் ஷீத் அகெயின்ஸ்ட் கொரஷன். அதாவது
அரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, கொராஷன்றது அரிப்பு. அந்த நிலத்தடி கேபிள், அண்டர் கிரவுண்ட் கேபிள்ல அது அரிப்புக்கு எதிரா உலோக உறை பாதுகாப்பு பயன்படுத்துறாங்கல்ல, அது வந்து எந்த அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் தான் நம்ம பெட்டிங்னு பார்த்தோம். ஜிங்க்கு என்ன சொல்லுவோம், துத்தநாக கம்பிகளை வரி வரியா அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்குனால் செய்யப்பட்ட ஷீட்டை வச்சு சுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. பெட்டிங்னா என்ன பண்ணோம், எக்குங்கிறது என்னது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அந்த ஸ்டீலால் ஆன தகட்டை வச்சு சுத்துறதுக்கு பேர் தான் என்னது, பெட்டிங். அந்த பெட்டிங் எதுக்காக பண்றோம்னா, அந்த அந்த கேபிள்ல வந்து கொராஷன் எஃபெக்ட்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக, அரிப்புல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் பண்றாங்க. அப்போ ஆப்ஷன் பி பெட்டிங் தான் ரைட்டு. அடுத்தது, why the soldering iron must kept in the stand that is not used while soldering. சால்டரிங் அயன் யூஸ் பண்ணி சால்டர் பண்ணும்போது அந்த சால்டரிங் அயனை யூஸ் பண்ணாத டைம்ல அதை வந்து ஸ்டாண்ட்ல வைக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. நம்ம தரையிலலாம் வைக்கக்கூடாது, அதை வந்து அதுக்குன்னு உள்ள ஸ்டாண்ட்ல வைங்க. வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம், அதுல ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். அதை என்ன செய்வோம், தரையில வைக்காம ஒரு ஸ்டாண்ட்ல வைப்போம். ஏன் அந்த மாதிரி ஸ்டாண்ட்ல வைக்கிறாங்க, அதான் அவங்களோட கொஸ்டின். இட் ப்ரிவென்ட்ஸ் பர்ன்ஸ் அண்ட் ஃபயர். அது என்ன பண்ணுன்னா தீ ஏற்படாம காப்பாற்றும். இப்போ நம்ம தரையில வச்சுட்டோம், மறுபடியும் வேற ஏதாவது எளிதில் தீ பிடிக்கக்கூடிய பொருள் அது மேல பட்டுதுன்னா அந்த சால்டிங் அயன் ஹீட்லயே இருந்துகிட்டே இருக்கும்போது அதன் வழியா என்ன ஆகும், ஃபயர் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ தீயும் ஃபயர் அது மாதிரிலாம் ஏற்படாம ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் அந்த ஸ்டாண்ட்ல அதை கீப் பண்ணும். ஆப்ஷன் ஏ, இட் ப்ரிவென்ட்ஸ் பர்ன்ஸ் அண்ட் ஃபயர்ஸ். அதான் ரைட். அடுத்து 24வது கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் டைப் ஆஃப் ஒயர் ஜாயிண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஜங்ஷன் பாக்ஸ். ஜங்ஷன் பாக்ஸ்ல ரெண்டு ஒயரை ஜாயின் பண்றதுக்கு எந்த மாதிரி ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்க படம் 3 படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 24வதுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 24வது கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட படத்தை பார்த்தீங்கன்னா ரேட் டெயில் ஜாயிண்ட். அந்த ஜங்ஷன் பாக்ஸ்ல ரெண்டு ஒயரை ஜாயின் பண்றதுக்கு இந்த ரேட்டைல் ஜாயிண்ட்டை தான் பயன்படுத்துவாங்க. ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ், ஜங்ஷன் பாக்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும்னா ரேட்டைல் ஜாயிண்ட் போட்டு தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஜாயிண்ட். இதுல வந்து 25வதுல அவங்களே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. 25க்கு வந்து ஒரு டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது, அதுக்கு பேர் என்னது, மேரிட் ஜாயிண்ட். 25 அந்த கொஸ்டினுக்கு கீழே இருக்குதுல்ல, அந்த படம் தான். அதுக்கு பேர் என்னது, மேரிட் ஜாயிண்ட். அடுத்தது 26வது கொஸ்டின். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிரிட்டானியா டீ ஜாயிண்ட். பிரிட்டானியா டீ ஜாயிண்டோட பயன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யூஸ் ஆஃப் பிரிட்டானியா டீ ஜாயிண்ட். 26க்கு படம் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. 26க்கு படம் பிரிட்டானியா டீ ஜாயிண்ட் படம் கொடுத்துருக்கோம். இதோட பயன் என்னன்னு கேட்டோன்னா, இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல இருந்து வீட்டுக்கு சப்ளை லைனை எடுப்போம்ல, ஓவர் ஹெட் லைன்ஸ்ல இருந்து, அதை வந்து என்ன சொல்லுவோம், சர்வீஸ் லைன். டிஸ்ட்ரிபியூட்டர் லைன்ல இருந்து ஒரு வயர் வந்து வீட்டோட எனர்ஜி மீட்டர் வரைக்கும் வரும்ல, அந்த லைனுக்கு பேரு சர்வீஸ் லைன் சொல்லுவோம். அந்த சர்வீஸ் லைனை எடுக்கும்போது இந்த பிரிட்டானியா ஜாயிண்ட் போட்டு தான் எடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல இருந்து வீட்டுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் ஒயர் எடுக்கிறோம்ல, அது வந்து எப்படி எடுப்பாங்க, டேப்பிங் பண்ணி தானே நம்ம எடுப்போம். அந்த டேப்பிங் பண்ணும்போது இந்த பிரிட்டானியா ஜாயிண்ட் போட்டு தான் டேப் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. 26th 4th ஆப்ஷன் பாருங்க, டேப்பிங் த சர்வீஸ் கனெக்ஷன் ஃப்ரம் த ஓவர்ஹெட் லைன்ஸ். ஓவர்ஹெட் லைன்ஸ்ல இருந்து வீடுகளுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் எடுக்கும் பொழுது இந்த பிரிட்டானியா டீ ஜாயிண்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஜாயிண்ட் போட்டு தான் கனெக்ஷன் எடுப்பாங்க. அடுத்து 27th, which type of soldering method is used for servicing and repairing work. சால்டரிங் பண்ணும்போது ஆல்ரெடி உள்ளதை வந்து மறுபடியும் நம்ம ரிப்பேர் பண்றோம், சர்வீஸ் பண்றோம்ல, அப்போ வந்து எந்த மாதிரி சால்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சால்டரிங் வித் சால்டரிங் கன்னு. சால்டரிங் கன்னை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரிப்பேரிங் ஒர்க்ஸ்லாம் பார்ப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி, சால்டரிங் வித் சால்டரிங் கன்னு. ரிப்பேரிங் ஒர்க் பண்ணும்போது, சர்வீஸ் பண்ணும்போது பயன்படுத்தக்கூடியது எது, சால்டரிங் வித் சால்டரிங் கன். அந்த படம் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அது சி ஆப்ஷன் தான் ரைட்டு 27க்கு. அடுத்து 28ல வந்து வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டிப் சால்டரிங் மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. டிப் சால்டரிங் நேத்தி நம்ம பார்த்தது தான். இந்த டிப் சால்டரிங் மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பிசிபி போர்டு இருக்குல்ல, அதை வந்து சால்டர் பண்ணுறதுக்கு. ஒரு டிவியோட பிசிபி போர்டோ இல்லை கம்ப்யூட்டரோட பிசிபி போர்டோ, நிறைய பிசிபி போர்டு ஒரு கம்பெனியில் மேக் பண்ணுறாங்க. அதை சால்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டிப் சால்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் நேற்று சொன்னல, ஒரு பாக்ஸில் வந்து ஃப்ளக்ஸு லெட்டும் போட்டு அது வந்து
ஃபர்னாஸ் வழியா ஹீட் ஆகிட்டே இருக்கும். அது பர்டிகுலர் ஹீட்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. எஜிடேட்டர் வச்சு அதை என்ன செஞ்சிருப்பாங்க, கலக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிசிபி போர்டை அதுல எடுத்து உள்ள விட்டு டிப் பண்ணி அப்படி டக்குன்னு உடனே எடுத்து ஒரு செகண்ட்ல கூல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னோம்ல. அதுதான் அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. 28ன்னு போட்டு ஒரு படம் இருக்கு பாருங்க. அது டிப் சால்டரிங் மெத்தட். அது எதுக்காக பயன்படுத்துறாங்க, பிசிபி காம்பனன்ட்ஸ் போர்டை சால்டர் பண்றதுக்காக. ஆப்ஷன் சி, சால்டரிங் காம்பனன்ட்ஸ் ஆன் பிசிபி போர்டு. அடுத்து 29 வந்து அது பக்கத்திலே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. 28 பக்கத்திலே ஒரு படம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டயக்ராம். அந்த டயக்ராம்ல எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸ்ன்னு மார்க் பண்ணப்பட்டது வந்து லெட் ஷீட். இந்த உள் பக்கமா இருக்கு பாருங்க, 3 கேபிள்ல தனித்தனியா பேப்பர் இன்சுலேஷன் பண்ணியிருக்கு. மறுபடியும் 3 கேபிளையும் சேர்த்து ஒரு அவுட்டர்ல ஒரு பேப்பர் இன்சுலேஷன். அந்த பேப்பர் இன்சுலேஷனுக்கு மேல என்ன பண்ணிருப்பாங்க, லெட் ஷீட் கவரையும் பண்ணிருப்பாங்க. அதை தான் அவங்க காமிச்சிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி, லெட் ஷீட், அதுதான் அதோட ஆன்சர். அடுத்து 30வது கொஸ்டின். Which insulating material is used as hot pouring component for making joints in the underground cable? Underground cableல 2 கேபிளை வந்து நம்ம ஜாயின் போடும்போது ஒரு காம்பனன்ட், சூடான காம்பனன்ட், ஹாட் காம்பனன்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த போரிங் காம்பனன்ட்டை ஊற்றி ரெண்டுத்தையும் என்ன செய்வாங்க, ஜாயின் போடுவாங்க. அந்த மாதிரி ஊத்துறாங்கல்ல, ஹாட் பவுரிங் பண்றாங்கல்ல, அந்த அந்த பொருளுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து பிட்டுமினஸ் காம்பவுண்ட்னு பேர். அதுக்கு பேர் என்னது, பிட்டுமினஸ் காம்பவுண்ட். இது பிட்டுமினஸ் காம்பவுண்ட் வந்து மெல்டி, அதனுடைய உருகு நிலை வந்து 90 டிகிரில உருகிடும். இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, அந்த போரிங் டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி வரைக்கும் மறுபடியும் நல்லா ஹீட் பண்ணுவாங்க. 90 டிகிரில உருக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை வெப்பப்படுத்தி 180 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணிட்டு இந்த போரிங் காம்பனண்ட்டை தான் எடுத்து என்ன செய்வாங்க, 2 கேபிளை ஜாயின் பண்ற இடத்துல ஊத்துவாங்க. ஊத்தும் போது அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் ரெண்டும் என்ன ஆயிடும், ஜாயின் ஆயிடும். அப்போ யூஜி கேபிள்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஹாட் போரிங் காம்பனன்ட், 2 டைப் ஆஃப் காம்பனன்ட் இருக்கு. ஹாட் போரிங் காம்பனன்ட்டும் இருக்கு, காம்பவுண்டும் இருக்கு, கோல்டு போரிங் காம்பவுண்டும் இருக்கு. இவங்க கேட்கறது ஹாட் போரிங் காம்பனன்ட்னு கேட்கறாங்க. ஹாட் போரிங் காம்பனன்ட் வந்து பிட்டுமினஸ் காம்பனன்ட். பிட்டுமினஸ் காம்பனன்ட் தான் உருக்கி சூடா அதுல ஊத்தி 2 கேபிளையும் ஒன்னா ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிட்டுமினஸ் காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஹாட் போரிங் காம்பனன்ட். அடுத்து 31வது கொஸ்டின். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பெட்டிங் இன்சுலேஷன் ஆஃப் யூஜி கேபிள்? யூஜி கேபிள்ல பெட்டிங்னு ஒன்று பண்றாங்கல்ல, அது என்ன? பெட்டிங்ன்றது என்னது, துத்தநாக கம்பியை அழகா அடுக்கி வச்சு அது மேல எக்கினால் செய்யப்பட்ட ஷீட்டை போட்டு நல்லா டைட்டா சுத்தி இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பெட்டிங். அது ஏன் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. டு ப்ரொடெக்ட் த மெட்டாலிக் ஷீட் அகெயின்ஸ்ட் கொரப்ஷன். அந்த பெட்டிங்ன்ற அந்த மெட்டாலிக் ஷீட் வந்து எதுக்காக பண்றாங்கன்னா, கொராஷன் அப்படிங்கிற அரிப்பிலிருந்து அந்த கேபிள பாதுகாக்கிறதுக்காக தான் பண்றாங்க. டு ப்ரொடெக்ட் த மெட்டாலிக் ஷீட் அகெயின்ஸ்ட் கொரப்ஷன். கொரப்ஷன்னா அரிப்பு. அது அதாவது நான் பூமிக்கு அடியில தானே எடுத்துட்டு போறேன். அந்த கேபிள் வந்து அரிப்பு அப்படின்ற நிகழ்ச்சிக்கு உள்ளாகி அந்த கேபிள் வேஸ்ட் ஆகாம பாதுகாக்கணுன்றதுக்காக தான் அதுக்கு நம்ம மெட்டாலிக் ஷீட் கவரையும் பண்ணியிருக்காங்க, அந்த பெட்டிங் பண்றாங்க. அப்போ 31க்கு ஆன்சர் டி, ப்ரொடெக்ட் மெட்டாலிக் ஷீட் அகெயின்ஸ்ட் கொரப்ஷன். அந்த மெட்டாலிக் ஷீட்ங்கிறது பெட்டிங், அது எகெயின்ஸ்ட் கொரப்ஷன். கொரப்ஷன்ன்றது அரிப்புல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மெட்டாலிக் ஷீட் கவரிங், அத பெட்டிங் செய்யப்படுகிறது. அடுத்து 32. Which test is conducted to locate the faults in the UG cable? UG கேபிள்ல உள்ள ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டெஸ்ட் பயன்படுத்துறாங்க? லூப் டெஸ்ட் தான். அதுல அதாவது ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் இருந்தாலும் சரி, அடுத்து கிரவுண்ட் ஃபால்ட்டா இருந்தாலும் ரெண்டுத்தையுமே என்ன செய்வாங்க, லூப் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. 32க்கு ஆன்சர் ஏ, லூப் டெஸ்ட். அடுத்து 33ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் டஸ் த நம்பர் 1.40 ரெப்ரசன்ட்ஸ் இஃப் a standard conductor is designated as 10 square mm கேபிள் சைஸ் 7/1.40. அதாவது 7/1.4 அப்படிங்கிற ஒரு ஒயரு. அது வந்து அதோட எம்எம் வந்து 10 ஸ்கொயர் எம்எம். அது அப்படி இருந்ததுன்னா அந்த 1.40 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. இவங்களே சொல்லிட்டாங்க இது ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ன்றது மல்டி கோர். இதுல என்ன செஞ்சிருக்கு, 7/1.40னா அதுல 7 கண்டக்டர் இருக்குன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள எத்தனை கண்டக்டர் இருக்கு, 7 கம்பி. காப்பர் கம்பி எத்தனை கம்பி இருக்கும், 7 கம்பி இருக்கும். அந்த 1.40ன்றது ஒவ்வொரு கம்பியோட விட்டம். அப்ப அவங்க கேட்கறது என்னது, 1.40ன்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா டயாமீட்டர் ஆஃப் ஈச் கண்டக்டர். ஆன்சர் டி,
டயாமீட்டர் ஆஃப் ஈச் கண்டக்டர், ஒவ்வொரு கம்பியினோட விட்டத்தை தான் அது குறிக்குது. மொத்தம் 7 கம்பி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 7 × 1.40 பண்ணீங்கன்னாக்கா 7 7 7 28, அப்போ பார்த்தீங்கன்னா 98, 9.8க்கு மேலே வந்துடும். அப்போ அது வந்து 10 ஸ்கொயர் எம்எம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது கரெக்டாக ஈக்குவலாக வருது பாருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 10 ஸ்கொயர் எம்எம்க்கு ஈக்குவலா வந்துருது. அப்போ 7 கம்பி இருக்கு. ஒவ்வொரு கம்பியோட விட்டம் வந்து 1.4 அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராண்டட் கேபிள்னா மல்டி கோர் அப்படின்னு. சாலிட் கண்டக்டர்ஸ், சாலிட் கோர் அப்படின்னு சொன்னாங்க. சாலிட் கண்டக்டர்னு சொன்னா ஒரே ஒரு கம்பி மட்டும் இருக்கும். ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்னா நிறைய கம்பி இருக்கும். அதுல 7 கம்பி இருக்கலாம், 8 இருக்கலாம், 12 இருக்கலாம். அதை அவங்களே மென்ஷன் பண்ணியும் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ 33க்கு ஆன்சர் டயாமீட்டர் ஆஃப் ஈச் கண்டக்டர். அந்த 1.4ங்கிறது ஒவ்வொரு கடத்தியோட, அதாவது ஒவ்வொரு காப்பர் கம்பியோட விட்டத்தை குறிக்கும். அடுத்து 34வது கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அலுமினியம் கண்டக்டர்? ஒரு அலுமினியம் கண்டக்டர் இருக்கு, அதோட கண்டக்டிவிட்டி மின் கடத்து திறன், கண்டக்டிவிட்டி மீன்ஸ் மின் கடத்து திறன், அதோட மதிப்பு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 35 மோ பர் எம். மின் கடத்து திறன் அதோட அலகு வந்து மோ பர் மீட்டர். இங்க வந்து அலுமினியம் கடத்தியோட கண்டக்டிவிட்டி எவ்வளவுன்னு கேட்கும்போது 35 மோ பர் மீட்டர். சி ஆப்ஷன் தான் ரைட்டு. அடுத்து 35வது கொஸ்டின். வாட் இஸ் த ரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் கேபிள் ப்ரொவைடட் வித் கொயர்ஸ் எக்ஸஸ் கரண்ட் ப்ரொடக்ஷன்? ஒரு டிவைஸ் இருக்கு, அது வந்து கொயர்ஸ் எக்ஸஸ் கரண்ட் ப்ரொடக்ஷன் டிவைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரீவைரபிள் ஃபியூஸ்னு அர்த்தம். நம்ம நேத்திக்கே பார்த்தோம். கொயர்ஸ் எக்ஸஸ் கரண்ட் ப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் ரீவைரபிள். க்ளோஸ் எக்ஸஸ் கரண்ட் ப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் ஹெச்ஆர்சி, கேட்ரேஜ், எம்சிபி, ஆல் டைப் ஆஃப் எம்சிபி அப்படின்னு பார்த்தோமா? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா கொயர்ஸ் எக்ஸஸ் கரண்ட் ப்ரொடக்ஷன் டிவைஸோட ரேட்டிங் ஃபேக்டர் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ ரீவைரபிள் ஃபியூஸோட ரேட்டிங் ஃபேக்டர் எவ்வளவு? 0.81. 0.81. அந்த க்ளோஸ் எக்ஸஸ் கரண்ட் ப்ரொடக்ஷன் டிவைஸ் இருக்குல்ல, ஹெச்ஆர்சி, எம்சிபி, அதோட ரேட்டிங் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா 1.23. அது நாளை கொஸ்டின்ல அது வரும். அப்போ க்ளோஸ் எக்ஸஸ் கரண்ட் ப்ரொடக்ஷன்னா ரேட்டிங் ஃபேக்டர் 1.3. கொயர்ஸ் எக்ஸஸ் கரண்ட் ப்ரொடக்ஷன்னா ரேட்டிங் ஃபேக்டர் 0.81 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பை இதோட இந்த கொஸ்டினை முடிச்சுக்கலாம். ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம